ஃபைட் சீனு ரொம்ப சென்டிமெண்ட் சீன்லாம் ராட்சசம் மாதிரி நடிச்சிருப்பார் சிம்பு. சிம்புவை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கமல் முடிவு பண்ணியிருக்காரு, மணிரத்னம் முடிவு பண்ணியிருக்காருங்கிறது இந்த மொத்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. அபிராமி வந்து அவருடைய ஒய்ஃபாக வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தான் யாருங்கிறதே தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து கமல் கடற்கரையில் வந்து அவங்கள சந்திக்கும் போது இருக்கிற காட்சி இருக்குது. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். கமல் சாரோட அஃபேர் தான் த்ரிஷாவா? ஆமாம். ஆனால் சிம்பு வந்து சொல்லுவார், நாம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு அந்த முத்தமலை பாட்டை வந்து படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. கேங்ஸ்டருடைய கடைசி கட்ட வாழ்க்கை எப்படி மாறுது, அவர் எப்படி புரட்டி போடுது, அவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற காட்சி இருக்குல்ல, ரொம்ப அதை வந்து ரொம்ப நல்லா நேர்த்தியாக மணிரத்னம் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குன ஒரு படம். ஏன்னா மணிரத்னம் சார் அண்ட் கமல் சார் காம்பினேஷனில் ஆஃப்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, எப்படி சார் ஃபீல் ஆச்சு? கமல் மணிரத்னம் சேர்ந்து பண்ணுற இதனால ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லி, அதாவது புதுடில்லிங்கிறது ஒரு பழைய அந்த டெல்லியில் முன்னாடி அந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த டெல்லியில் வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்கக்கூடியவரை வந்து என்கவுண்டருக்காக போலீஸ் வந்து சுற்றி வளைக்குது. அங்கே நடக்கிற அந்த கன் ஃபயரில் வந்து ஒரு பையனை வந்து அப்பாவோட சேர்ந்து பேப்பர் போட வந்த ஒரு பையனை வந்து தெரியாமல் ஒரு ராங் ஃபயர் ஆகி அவரை ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த பையனை வந்து கமல் வந்து கேங்ஸ்டராக இருக்கிறவர் வந்து அழைச்சிட்டு போவார். அப்படி வளர்கிற பையன்தான் அந்த சிம்பு. இந்த சிம்பு அதில் வந்து அவனோட ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்கும். அந்த பொண்ணு வந்து மிஸ் ஆயிரும். அவனுக்கு வந்து அந்த பொண்ணை தேடிட்டே இருக்கணுங்கிற ஒரு இது வந்துடும். இப்படி தேடிட்டே இருப்பான். கமல் வளர்க்கும் போது அந்த காலங்கள் மாறும். திரும்ப கமல் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இதுக்காக வந்து ஜெயிலுக்கு போவார். அங்கே வந்து எனக்கு பதில் இனிமேல் இங்கே இந்த அமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லி அமரனை வந்து பொறுப்பை கொடுத்து அமரனோட சேர்ந்து கமலுடைய நண்பர்கள் வந்து நாசர் இன்னும் சில பேர் சேர்ந்து வந்து அந்த கேங்ஸ்டர் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து 2 கேங்ஸ்டர்ஸ் குரூப் கூட தகராறு வந்துடும். இந்த தகராறுகளில் மீறி வந்து கமல் வெளியில் வருவாங்க. கமல் வெளியில் வந்த உடனே அதுக்கப்புறம் இவனோட வெளியில் உள்ளே இருந்த அந்த காலகட்டங்களில் இந்த அமரனுடைய மனசு எப்படி மாறுது, இந்த குரூப்போட சேர்ந்து அவன் எப்படி மாறியிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வருது. அப்போது வந்து கமல் வந்து அதை எப்படி அபிராமி அவங்க மனைவி இவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு போகும்போது திரும்ப வந்து அவங்க எப்படி இவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு த்ரில்லராக இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து எப்படி தங்கச்சியை வந்து சிம்பு வந்து தேடிட்டு வர்றாரு. இப்போ அந்த டெல்லி கன்ஃபயரில் வந்து கமல் தான் வந்து உங்கள் அப்பாவை சுட்டாருன்னு சொல்லி இவனுக்கு வந்து துர்போதனை பண்ணி அமரனை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் கமல் வெளியில் வருவார். அப்போ வந்து எப்படி வந்து அவங்க கமலுக்கும் சிம்புக்குமான அந்த உறவுல வந்து ஒரு சிக்கல் வருது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மொத்த கதையே. கமல் வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு, நான் உன் தங்கச்சியை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒப்படைச்சாரா இல்லையா, இதுதான் கதை. அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான், இந்த கேரக்டர்கள் தான் படத்துடைய சுவாரஸ்யத்தை வந்து மணிரத்னம் அவர்களுடைய ஸ்டைலில் வந்து அதை சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய இடத்துல இப்போ கதை சொன்னதுக்கப்புறம் நாயகனோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் படம் அதோட ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கு? அது ஹோல் அண்ட் ஹோல் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் படம். அது வந்து நம்மளாம் நினச்சிக்கிட்டது, பேர் வந்து சக்திவேல் ரங்கராய நாயக் அப்படி இருக்கிறதால ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து கேங்ஸ்டருங்கிற அந்த அடையாளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கமலுடைய கதாபாத்திரத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. மணிரத்னம் அவர்களுடைய பொறுத்தளவு அவருடைய படங்களில் வந்து கதை சொல்கிற தன்மை வந்து இன்னும் மாறலை. அவர் வந்து அவருடைய அதே ஸ்டைலில் வந்து அந்த கதையை வந்து அவர் சொல்லியிருப்பார். அவருடைய கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பார் கமலுக்காக. மற்றபடி இந்த சிம்புவுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கேரியர் ஒன்று இருக்குல்ல, சினிமாவில் ரியல் லைஃப் கேரியர் ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து எப்படி அவர் பகிர்ந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்ஸில் வந்து எப்படி பகிர்ந்து கமலுக்கு இணையாக வந்து சிம்புவோட கதாபாத்திரத்தை வந்து எப்படி டஃப் பண்ணி நிற்க வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் வந்து சிம்புவை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கமல் முடிவு பண்ணியிருக்காரு, மணிரத்னம் முடிவு பண்ணியிருக்காருங்கிறத இந்த
மொத்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. இது இது கமல் சார் படமா? இல்ல இது சிம்பு சார் படமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. யார் படம் சார் இது? இல்ல எப்படியா இருந்தாலும் இது வந்து கமல் படம் தான் நம்ம சொல்லணும். ம். கமல் படத்தையும் தாண்டி மணிரத்னமுடைய ஸ்டைல்ல கமல் படம் படம். அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிம்பு வந்து உண்மையிலே வந்து இவ்வளோ நாள் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஏன் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிறது சில காட்சிகள பார்க்கும்போது தெரியுது. கிட்டத்தட்ட ஃபைட் சீனு, ரொம்ப சென்டிமெண்ட் சீன்லாம் ராட்சசன் மாரி நடிச்சிருப்பார் சிம்பு. அது வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப அப்ளாஸ். ஏன்னா ஒவ்வொரு சீனையும் வந்து சிம்புவோட ஃபேன் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. அதனால சிம்புவுடைய காட்சிகள் எல்லாமே மணிரத்னம் வந்து ரொம்ப கவனம் எடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ல வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு இத ஆக்ஷன் பண்றதாகட்டும், கமல வந்து நேருக்கு நேரா பார்த்து அவர் பேசுற டயலாக் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிம்புவுடைய கேரக்டர வந்து சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னொரு தடவ பார்க்கலாம். சிம்புக்காக அத பார்க்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. அடுத்து கமல் சார் பத்தி, கமல் சார் நடிப்பு நம்ம அப்படி பேச வேணாம். பட் ஸ்டில் இப்ப நம்ம விக்ரம்ல அவர பார்த்திருக்கோம். அவரு என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பார்த்திருக்கோம். இப்போ தக் லைஃப்ல என்ன மாதிரி ஒரு உருவம் எடுத்து இல்ல அவர் இருக்காரு? வந்து ரொம்ப அதாவது அடுத்த தலைமுறையினர் வந்து எப்படி ஆக்ட் பண்றாங்கங்கிற விஷயத்த தாண்டி நாம என்ன செய்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அத வந்து ரொம்ப அனுபவத்துல வந்து அவர் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன சின்ன அத மூவ்மெண்ட்லயே ஆகட்டும், அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவரு ஒரு ரொம்ப தூரம் நடந்து வரணும். அப்ப ம். நடந்து வரும்போது அது எப்படி நடந்து வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அது சும்மா கொஞ்ச நேரம் தான். அவரு சும்மா நார்மலா வந்திருந்தாலும் கேட்க போறதில்ல. ஆனா, அவர் இப்படிதான் வரணுங்கிறத வச்சுட்டு வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு ஒரு இவ்வளோ இப்படியெல்லாம் எப்படி அவரால இந்த மாரி கவனிக்க முடியுது. முடியுது. 2வது க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து கமலுக்கு வந்து நிறைய இருக்கு. ம். ரொம்ப டைட் க்ளோஸ் அப்ல வந்து முகம் ஃபுல்லா ரொம்ப தாடி, முடியெல்லாம் வச்சிருந்ததுனால, அவர் ஆக்டிங் தெரியாம போயிறக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நுட்பமா வந்து காமிச்சிருப்பாரு. அபிராமி வந்து அவருடைய ஒய்ஃபா வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில வந்து அவங்க தான் யாருங்கிறதே தெரியாம இருக்கும். அந்த நேரத்தில வந்து கமல் கடற்கரையில வந்து அவங்கள சந்திக்கும்போது இருக்கிற காட்சி இருக்கு. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அதே மாரி கிளைமாக்ஸ்ல வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஐஸ்வர்யா லட்சுமியும், சிம்புவும் சந்திக்கிற அந்த காட்சியில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அந்த பொண்ணு அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, ஐஸ்வர்யா லட்சுமி. ஸோ இந்த நிறைய கேரக்டர்களும் அ நிறைய சம்பவங்களும் இந்த படத்துல இருக்கு. அப்போ வந்து படம் வந்து 2வது முறை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் காம்பினேஷன் கமல் சார் அண்ட் அபிராமி மேம். விருமாண்டில நம்ம பார்த்திருக்கோம். அந்த ரொமான்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். கமல், அபிராமி 2 பேரும் வர்ற காட்சி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப லவபிளா இருக்கு. ரொம்ப ம். அத வந்து அந்த காட்சிய வந்து எழுதுனதே வந்து க மணிரத்னம் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. என்னன்னா, இவ்வளவு ஏஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு காதல் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அத நீ வந்து என்னைய ஒரு தடவையாவது வாடா சக்திவேல் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாரு ஒரு இடத்துல. இவர் வந்து த்ரிஷாவுடைய அஃபையரா இருப்பாரு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோவப்படுவாங்க. அவங்க அந்த சமயக்கட்டுல வச்சு பேசுற அந்த காட்சி இருக்குல்ல, அது 2மே அந்த ஒரு சீன் வந்து 2 பேருக்குமான ஒரு அந்த இன்டிமேசியும், அந்த கமலுடைய டயலாக் டெலிவரிலயும், அவருடைய ஆக்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா வந்து அவர் காட்டியிருப்பாரு. அதனால வந்து இந்த காதலுக்கு வந்து பஞ்சமே இல்ல அங்கங்க. கமலுடைய அஃபைர் வச்சுக்கிட்டு இருக்க த்ரிஷா கிட்ட வந்து சிம்பு பேசுற டயலாக் இருக்கு. அது வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப அப்ளாஸ் கமல் சாரோட அஃபேர் தான் த்ரிஷாவா? ஆமா. ஓகே. ஆனா சிம்பு வந்து சொல்லுவாரு, நீங்க வந்து என் டைப்பு அப்படின்னு சொல்லி ஓ! அவங்கள்ட்ட வந்து ஃப்ளோட் ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து உன் டைப் கிடையாது. அவர் டைப் அப்படின்னு கமல பார்த்து காட்டுவாங்க. அந்த நேரத்தில வந்து தியேட்டர்ல பயங்கர விசில் சத்தம். ஸோ வந்து அவர் எந்த அளவுக்கு சிம்புவுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் த்ரிஷாவுடைய ஒவ்வொரு டயலாக் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூத்ஃபுல்லா மணிரத்னம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனிக்க வச்சது அந்த படத்துல. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் இவ்வளோ நாளா ஒரு சர்ச்சையா போயிட்டுருக்கிறது, அந்த படத்துல இருக்கிற பாட்டு தான். முத்தமழையே பாட்டு. எல்லாருக்கும் புடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் ஒரு சைட்ல. இன்னொரு சைடு அது ஒரு பிரச்சனை, ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி ஒரு கம்பேரிசன் தீ பாடுனதா இருக்கட்டும், சின்மயி மேம் பாடுனதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் போய்க்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு படத்திலேயே இல்லாத மாதிரி சொல்றாங்க. இல்ல ஆமா. அது என்ன என்ன ஆச்சரியம்னு தெரியல. எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆக்ஷன் டிராமாவா இருக்கிற ஒரு கதைக்கு வந்து
பாடல்கள் வந்து ரொம்ப தடை போடுற மாதிரி வந்துடும். ஏன்னா பயங்கர ஸ்பீடாக கதை போகும் அப்படிங்கிற ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டு வந்துச்சுன்னா அது இதாகிடும். அதனால பாடல்களவே வந்து அவர் வந்து 2 லைன் அந்த மாதிரி ஒரு பல்லவி மட்டும் அந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் சொல்கிற பாடல் வந்து 5 வண்ண பூவே பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டு இருக்குது, பட் வந்து அந்த பாட்டை வந்து நீங்கள் எந்த இடத்துல என்ன வேர்ட்ஸ் போட்டால் வந்து அது வந்து மனசை தைக்கும் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு தெரியும். உதாரணமாக வைரமுத்து, மைனி, வாலி சார் அவர்கள் மாதிரி அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற வேர்டு. அது தங்கச்சி சொல்கிற வார்த்தையாக இருக்கணும், அது சந்தோஷத்துக்கு சொல்கிற வார்த்தையாக இருக்கணும். நீங்கள் துயரமாக இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு வந்து துயரம் வரணும். இதுதான் வந்து அந்த அந்த கேரக்டருடைய, சிம்புவுடைய தங்கச்சி கேரக்டருக்காக வைக்கப்படுற பாடல். நீங்கள் வந்து 5 வண்ண பூவே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அது உங்களுக்கு அழுக வரணும். ஆனால் இந்த இதில் வந்து அது அப்படியான இதை வரல. பட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இன்னொரு வந்து கல்யாண சாங் வந்து அதுதான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 சரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு அந்த முத்தமலை பாட்டை வந்து படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது வந்து மணிரத்னத்துக்கு தான் தெரியும். தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது சின்மை கான்ட்ரவர்சியே ஆனதுனால இந்த பாட்டு வந்து படத்தில் இருந்தால் ஒருவேளை வந்து அது வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து சின்மை பக்கமே மாறி படத்தை பாதிக்குமோ அப்படிங்கிறத வந்து ஒரு இயக்குனராக வந்து அவர் நினச்சிருக்கலாம். அல்லது வந்து கமல் அவர்கள் வந்து இந்த கதையின் போக்கை வந்து இந்த பாட்டு வந்து தடுத்து நிறுத்திடும், ஸ்பீடை தடுத்து நிறுத்திடும் அப்படிங்கிறத மாதிரி கமல் கூட நினச்சிருக்கலாம். அதனால அந்த பாடலை வந்து படத்துலேருந்து நீக்கியிருக்கலாம். இப்படியாக அந்த படத்துக்கு வந்து பாடல்கள் வந்து எந்த விதத்திலும் தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடல்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குறை தெரியாமல் படம் போகுது. ஆனால் படம் பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு தான் அடடா முத்துமலை பாட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அப்போ கதையோட அழுத்தமான கதை இருக்கிறதுனால, திரைக்கதை நல்ல டீப்பாக இருக்கிறதால நமக்கு அந்த படம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியல. இவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நொடிகள் தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. பாட்டு நமக்கு தோணலை. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு நேபாளில் வந்து ஹில்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சீன் எடுத்திருக்காங்க. அது ஃபுல்லாக பெரும் பனிமலை. அது வந்து ரொம்ப பிரமாதமான லொக்கேஷன். எப்படி இந்த இடத்துல மணிரத்னம் அவர்கள் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ரவிகே சந்திரன் வந்து கேமராமேன், அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு சின்ன காட்சி கூட அதை வந்து வீண் இல்லை. அப்படியான ஒரு பிரமாதமான ஒர்க்கை பண்ணியிருக்காரு. அந்த முதல் காட்சியில் டெல்லியில் நடக்கிற அந்த பழைய டெல்லியில் நடக்கிற அந்த கன்ஃபயர் என்கவுண்டர் காட்சி வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர டேலண்டாக ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் வந்து ரவிகே சந்திரனுடைய அந்த பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியும் சரி, சண்டை காட்சிகளுக்கு எல்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. டெல்லியில் நடக்கிற அந்த கார் சேசிங், அதில் வந்து ஒரு அட்டாக் பண்ணுற காட்சியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ரவிகே சந்திரனுடைய உழைப்பு வந்து தெரியுது. அந்த குறிப்பாக வந்து அந்த பனிமழை நேபாளில் எடுக்கிற காட்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்படின்னா செக்க சிவந்த வானத்தின் இன்னொரு பகுதி மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் பயங்கர விறுவிறுப்பாக போகுது. ஏன்னா அங்கே போன கமல் என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்து நிற்கும்போது ரொம்ப அப்ளாஸ் வருது. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு கேங்ஸ்டருடைய கடைசி கட்ட வாழ்க்கை எப்படி மாறுது, அவர் எப்படி புரட்டி போடுது, அவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற காட்சி இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப நல்லா நேர்த்தியாக மணிரத்னம் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வரவேற்பு இப்போ வெளில இருக்கும்? இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களோட ஒரு கருத்து சொன்னீங்க. வெளில அந்த ஒரு ஹிட் லெவல், அது ரெவென்யூ பேசிஸ்லயா இருந்தாலும் ஃபேன் பேசிஸ்லயா இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? பொதுவாக ஃபேன்ஸ் வந்து இந்த ரெவென்யூ அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு படம் பார்க்குறாங்க இல்லையா, அது வந்து தேவையில்லை. படமாக உங்களுக்கு வந்து அது பிடிக்குதா இல்லையா, அதுதான் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் சேர்ந்துருக்கிற ஒரு படத்துக்கு வந்து சைலண்ட்டாக விட்டுருந்தா அந்த படம் வந்து அதுவாகவே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். இவங்க ஓவர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் அது படத்துக்கு ஒரு பெரிய பலவீனமாக மாறிடும். இந்த படத்துலேயும் சில பலவீனங்கள் இருக்குது. அதில் வந்து அதில் தான் இந்த சாங்ஸு, சில மியூசிக்கில் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அதை மாற்றிட்டார் மணிரத்னம். அது இந்த படத்துக்கு வந்து
ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போக வேண்டாம். கேஷுவலாக போங்க, அந்த படம் நல்ல படமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து உழைச்சிருக்க அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அது கிடைக்குமாங்கிறது வந்து இனி அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். அதை பார்ப்போம் நான் எப்படி கிடைக்குது. கமல் சார் பத்தி, சிம்பு சார் பத்தி எல்லாம் பேசினாலும், த்ரிஷா மேம் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். சுகர் பேபி சாங்கா இருந்தாலும், அது எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். அதே மாதிரி யாரோட காம்பினேஷன் அவங்கங்கிற மாதிரி அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. த்ரிஷா மேம் படத்துல மொத்தத்துல அவங்களோட ரோல் எப்படி இருக்கு? அவங்க எப்படி அதை கேரி பண்ணியிருக்காங்க? த்ரிஷா வந்து ரொம்ப வழக்கமாக அந்த படம் எல்லா படத்துலையும் அழகாக இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் இருக்காங்க. அவங்க 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க. அதாவது கமல் அவரோட இருக்கும்போது ஒரு 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 தோற்றத்தில் இருப்பாங்க. அதுக்கு பின்னால் சிம்புவோட இருக்கும்போது அவங்களுடைய தோற்றமும் அவங்க முகமும் வேறு மாதிரி இருக்கும். அதில் இன்னும் அழகாக இருப்பாங்க. அதனால படத்தில் வந்து அவங்களுக்கு ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறது, 2 பெரிய டஃப் உள்ள ஆட்களையும் ஈஸியாக அவங்க வந்து கேஷுவலாக பண்ணுறாங்க. அதுவும் அந்த கமலுடைய சந்திக்கிற அந்த காட்சி, திடீர்னு சந்திக்கிற அந்த காட்சியில் வந்து அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதை ரொம்ப இன்டிமேஷியாக பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அந்த கேரக்டருக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அது அவங்க எப்படி கமலை விரும்புகிறாருங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது அவங்கள்ட்ட சொல்லியிருந்ததுனால அவங்க அந்த அளவுக்கு அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் வந்து சப்டைட்டில்ங்கிற ஒரு இது போடுறாங்க. அது வந்து படிக்கவே முடியல. ஒரு எல்லோ கலர் எப்போவுமே எல்லோ வந்து லெட்டர் ஃபாண்ட் வந்து பிரிண்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன்லேயும் சரி எல்லோ படிக்கவே முடியாது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரியல. 2வது டைட்டில் கார்டு வந்து ஐஸ்வர்யலட்சுமி போட்டதுக்கு அப்புறம் அவங்க சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணல. ஐஸ்வர்யலட்சுமி அதுக்கப்புறம் தான் நாசர் வர்றார். நாசருக்கு அப்புறம் தான் வடிவுக்கரசி வர்றாங்க. வடிவுக்கரசியே நாசருக்கு சீனியர். அவங்க அதனால் வந்து அது வந்து சரி அதெல்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை. அது என்ன காரணம் தெரியல. பொதுவாக மணிரத்னம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் போடுவார். ரஜினி படமாக இருந்தாலும் ரஜினிக்கு அப்புறம் சீனியர் யாருன்னா அவங்கள தான் அந்த டைட்டில் கார்டில் போடுவாங்க. இந்த படத்தில் அதை வந்து ஃபாலோ பண்ணல. புதுசாக அடுத்த தலைமுறை வந்துட்டாங்கன்னு அது தெரியுது. அது வந்து அவங்களுக்கு தெரியலைங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே படத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது ஒரே மாதிரியான அவருடைய எல்லா படங்கள்லையும் இருக்கிற ஒரு கதையுடைய ஒரு என்ன ஜூஸ் சொல்லுவோம்ல, இப்போ நாயகனுடைய ஜூஸ், அப்போ தம் மகனை விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது, காதலியை பிரிஞ்சுட்டு திரும்ப மீண்டும் சந்திக்கிறது, இது எல்லாமே அவர் எல்லா கதைகளிலும் பார்த்த அதே கதை தான். ஆனால் மணிரத்னம் வந்து அவருடைய டேக்கிங்கில் வந்து அது எப்படி இந்த படத்தில் புதுசாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தை நம்ம பார்த்தா தெரியும். இப்போ பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நீங்க பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். ஆமா. அப்படின்னு ஏதாச்சும் சொல்றது மாதிரி இருக்கா? தக் லைஃப்னு உடனே பெரிய ரவுடியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படி இது எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசி ஆகணும். மணிரத்னம் சார் படத்தில் எல்லாருக்கும் எல்லா சின்ன கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட ரோல் எப்படி இருக்குது, அவங்க அதை எப்படி கேரி பண்ணியிருக்காங்க? ஆமாம், அந்த ஒரு குட்டி பசங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது சிம்புவோடைய வந்து சின்ன வயசு பசங்களாம் நடிச்சிருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடிச்சிருப்பான் சின்ன வயசில். தங்கச்சியை காணோம், அப்பாவை கொண்டுட்டாங்க, என்ன அந்த அதிர்ச்சியெல்லாம் அவன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பான். அது எப்படி பண்ணான்னு தெரியும். கமலே வந்து இவன் எப்படி நடித்தானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார். அவன் படம் பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்த பையன் பின்னால் பெரிய ஆக்டராக வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான். இதே மாதிரி படத்தில் வந்து நாசருடைய ரோல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது அவர் ரொம்ப பொறுப்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது இவர் பகவதி இருக்கார், பகவதி இருக்கார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே சேர்ந்து அந்த பண்ணியிருக்க அந்த அதுவும் நேபாள் காட்சி வந்து அவங்க எடுத்திருக்க விதம், அந்த என்ன நடக்க போகுதுங்கிற த்ரில் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்து கமல் மட்டும் இல்லை, கமலுடைய பலமே அதுதான். தனக்கு இணையாக வந்து இன்னும் ஆர்டிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கிறார்ல, அதுதான் அவருடைய பெரிய பலம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நடிகருக்கு வந்திருக்கு, அது இவருக்கும் வந்திருக்கு. அதனால படத்துல கண்டிப்பா ஆமா பார்க்க முடியும். பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ.